தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்றீங்க. முன்னாடி காட்டிலும் இப்பொழுது சேனல்ல போடக்கூடிய வீடியோவுக்கு வியூஸ் ஆனது அதிகமாக போகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் வீடியோ பார்க்குறீங்க. அதே டைம்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க அப்படின்னு அனலிட்டிக்ஸ் சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். முதலாவதாக இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்து பேசிடலாம் அப்படின்னு முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா 26 எலெக்ஷன் எப்படியாக இருக்க போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகளை வச்சு எப்படி 26 வந்து அமைய போகுது அப்படின்றத நம்ம சின்னதா ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். திமுக எப்பொழுதுமே இருக்கிற அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணின்னு சொல்லப்படக்கூடிய அதே கூட்டணி விசிக, காங்கிரஸ் அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. கம்யூனிஸ்ட்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி இருக்கு. ஆப்போசிட் தான் இப்போ எதிர்கட்சிகள் தான் வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்கு. குறிப்பாக அதிமுக பிஜேபியும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனாலுமே அப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு திமுக கூட்டணி எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை இப்பொழுதைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஒருவேளை டிவிகே வந்தாங்க அப்படின்னா அது பெரிய அலைன்ஸாக மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா டிவிகே இன்னும் வரல. அவங்க தரப்புல இருந்து நாங்க வரப்போறோம் அப்படின்னும் சொல்லல. இன்னொரு பக்கம் என்டிகே இருக்காங்க. என்டிகே வழக்கம் போல தனிச்சு போட்டிடுறாங்க. அவங்களுடைய வழக்கம் போல தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வேட்பாளர்லாம் அறிவிச்சிருவாங்க. அதே போல வேட்பாளர் அறிவிச்சு வேலைகளை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியுது. டிவிகேவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இப்போதைக்கும் தெரியல. அப்படின்னு பார்த்தா ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு இருக்கு. எப்படி பாக்குறீங்க 26 திமுக வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான களம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு இன்னும் சிலர் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் களத்தை? அதை முதல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவலையும் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, நேத்தும் நம்ம வீட்டுக்கு ஒரு பாம் த்ரெட் வந்திருந்தது. ஸோ காவல்துறையிலேருந்து நேத்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ நான் ஒரு விஷயத்த எப்பவுமே சொல்லுவேன், நம்ம வேலை நியூஸை பற்றி பேசுறதுக்கு தான். நியூஸை நம்ம பேசலாம், நியூஸை அனலைஸ் பண்ணலாம், நம்மளே நியூஸ் ஆகக்கூடாது, நம்மளை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத எப்பவும் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பல. பட் இந்த சம்பவம் வந்து நேற்று நடந்திருக்கு. அதுக்கு முந்தின நாளும் ஒரு பாம் த்ரெட் வந்தது. ஸோ நேற்று வந்தது 2வது. மக்களுக்கு அது தெரியணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை சொல்லிடுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். 26 தேர்தல் களம் எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ் எலெக்ஷன்ஸுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அதை பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, பெரிய ஒரு மாற்றம் தேர்தல் களத்தில் ஏற்பட்டிருக்கு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்க்கும்போது களத்தில் ஏடிஎம்கேன்ற பார்ட்டியே இல்லை. டிஎம்கே அப்போஸ் பண்றது களத்தில் யாரும் இல்லை. அப்போசிஷன் பார்ட்டி பெருசா எதுவுமே பேசல. மீடியாவும் பெருசா டிஎம்கேவை அப்போஸ் பண்ணல. எந்த இஷ்யூஸும் பெருசா டிஎம்கேவுக்கு எதிராக வந்த மாதிரியும் இல்லை. அது போக திமுகவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு அலைன்ஸும் கையில் அப்போ இருந்து. ஆனால் இப்போ டக்குன்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல பார்த்தோம்னா கேம் வந்து பெரிய அளவில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஒன்று, இபிஎஸ் அவர்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் அவர் கேம்பெயின்ல இருக்காரு நினைக்கிறாரு. 2-3 மந்த்ஸ் சொல்லலாமா? கண்டிப்பா கேம்பெயின்ல இருக்காரு. 150 தொகுதிகளுக்கு மேல அவர் போய் விசிட் பண்றாரு. ஸோ அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. 2வது, விஜய் ஃபேக்டர் திமுகவுக்கு சாதகமா இருந்த ஒரு ஃபேக்டர். ஏன்னா விஜய் தனியா இருக்கிற வரைக்கும் அது ஃபோக்கான ஃபைட். நீங்க சொன்னது மாதிரி என்டிகே ஒரு சைட்ல ஓட்ஸை உடைப்பாங்க, விஜய் ஒரு சைட்ல ஓட்ஸை உடைப்பாரு. எல்லாமே மோஸ்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஸோ அதிமுக ஓட்ஸ் தான். அந்த வகையில விஜய் ஃபேக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் அது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப விஜய் ஃபேக்டர் வீக் ஆயிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அதிமுகவோட போய் சேர்றாரா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. ஏன்னா என்ன பொறுத்தளவு மேபி சேரலாம், அது கூட வாய்ப்பு இருக்கு, சேராமலும் போகலாம். ஏன்னா பெரிய ப்ரெஷர் இப்ப அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பேசாம அவர் இருக்காருன்னா ஹீஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால எந்த சைடு அவர் போவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜய் தனியா இருந்தாலும் சரி, அதிமுக சைடு போனாலும் சரி, அதிமுக சைடுக்கு போலன்னு கூட வச்சுப்போமே, தனியா இருந்தா கூட நேத்து இருந்த ஸ்ட்ரென்த் அவருக்கு இன்னைக்கு இருக்காது. ஏன்னா அந்த கட்சியால அக்ரெசிவா கேம்பெயின் பண்ண முடியல, பெருசா அக்ரெசிவா எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்காது அவருக்கு. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ விஜய் ஃபேக்டர் இப்ப வீக் ஆயிருக்கு. விஜய் ஃபேக்டர் வீக் ஆனா யாருக்கு அட்வான்டேஜ்? ஏடிஎம்கேவுக்கு அது அட்வான்டேஜ். ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது போக கூட்டணியே வைக்கல அப்படின்னாலுமே வந்து இப்போ டிவிகேவால ஏடிஎம்கேவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா,
டிவிகே ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சாங்கன்னா அது பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஏடிஎம்கேவுக்கு. சரி, அது பெரிய லாபத்தை கொடுக்கும். அப்படி இன்கேஸ் கூட்டணி வைக்கலன்னு வச்சுப்போம், ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்துப்போம். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ டிவிக்கு தனியா போகுதுன்னு வச்சுப்போம். அப்படி தனியா போனா கூட அது அட்வான்டேஜ் தான் சொல்றேன். மேபி கூட்டணி வச்சா இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இருக்காது, பட் தனியா போனாலும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இப்போதைக்கு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, முன்னாடி காட்டிலும் டிவிக்கே வீக்கா இருக்காங்க. ரைட், வீக்கா இருக்காங்க. கொஞ்சம் ஓட்ஸை கண்டிப்பா உடைப்பாங்க, ஆனா நேத்தளவுக்கு அதிகமா உடைக்க மாட்டாங்க. சோ அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குல்ல, நடந்த நிகழ்வுகள், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இப்ப அதிமுகவுக்கு ஃபேவரபிளா மாறி இருக்கு. அது போக இப்ப ஒரு சின்ன ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் ஸ்லோவா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. முன்னாடியே என்ன பொறுத்தல முன்னாடியே ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருந்தது, பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அது பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல, மீடியா பெருசா எடுத்து பேசல. ஆனா இப்ப ஆஃப் லேட் இந்த 6 months எடுத்துக்கோங்களேன், நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய இஷ்யூஸ் எடுத்து மீடியா பேச ஆரம்பிக்கிறாங்க, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பேசுறாங்க, எதிர்கட்சிகளும் எடுத்து பேசுறாங்க, ஈவன் திமுக கூட்டணி கட்சிகளும் நிறைய இஷ்யூஸ் எடுத்து பேசுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு 6 months முன்னாடி நடக்கல. ஒரு 1 year முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப அமைதியா இருந்தது, கம்ஃபர்டபுளா டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க, டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டிஎம்கே அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்படியான ஒரு பார்வை தான் எல்லா சேனல்ஸ்லயுமே இருந்தது. எல்லா சேனல்ஸ்லயும் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் பரிமாறப்பட்டது. ஆனா இப்ப அந்த நரேட்டிவ் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எலெக்ஷன் கிட்ட வர வர அந்த நரேட்டிவ் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இது எனக்கே இன்ஃபேக்ட் எனக்கே இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் தான். ஏன்னா யூஸ்வலா நான் பார்த்த லெவலில் ஏடிஎம்கே பார்த்தோம்னா 5 years ஆக்டிவா இருக்க மாட்டாங்க எதிர்கட்சியா. ஒரு 4 years குவைட்டா இருந்துட்டு 5th year ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூஸ்வலா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. டிஎம்கே மாதிரி ரொம்ப ஆக்டிவான அப்போசிஷன் பார்ட்டி கிடையாது அவங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இறந்துட்டாங்க, கட்சிகள் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த முன்னாடி மாதிரி அவங்கனால அந்த லாஸ்ட் இயர்ல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியாதோ அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மாறிட்டு. ஏன்னா இந்த லாஸ்ட் இப்போ ஒரு 6 months பார்த்தோம்னா ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை ஏடிஎம்கேவாலையும் ஏற்படுத்த முடியுது, ஓவரால் சூழலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த 1 month பார்த்தோம்னா பெரிய அளவுல களம் வந்து மாறி இருக்கு. குறிப்பா கரூருக்கு அப்புறம், கரூர் அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு சேஞ்ச் என்னால கிரவுண்ட்ல பார்க்க முடியுது பொலிட்டிக்கலா. இந்த களத்துக்குள்ள என்டிகே எப்படி பிளே பண்ண போறாங்க அப்படின்றது பெரிய ஒரு சேலஞ்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா 21-24 இருந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டு என்டிகேவுக்கு 26 இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிவிகே புது பிளேயர் உள்ள வந்திருக்காங்க, பாஜகவும் அதிமுகவும் வந்து அலைன்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படின்றது நிறைய உடையுது. அப்படி உடையும் பொழுது நான் தான் ஆன்டி டிஎம்கே ஓட்டும் உடையுது, நான் தான் மாற்று அப்படின்னு சீமான் சொல்றாரு. இல்ல நான் தான் மாற்று அப்படின்னு விஜய் இன்னொரு பக்கம் வைக்கிறார். இந்த மாற்று அப்படின்ற கான்செப்டையும் விஜய் உடைக்கிறாரு. போட்டியுமே வந்து அதிகமாகுது, ஆன்டி டிஎம்கே ஓட்டுமே வந்து உடைஞ்சி நிறைய பக்கம் போடுது. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க 26 என்டிகே? அதான் இப்போ என்னன்னா, யாருக்கு எவ்வளோ % ஓட் போகும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஜென்ரலாக மேம்போக்காக நம்ம பேசினாலுமே அதை பேசக்கூடிய யாருக்குமே பெரிய கிளாரிட்டி கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் வாழ்றாங்க, 4 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இருப்பாங்க. எக்ஸாக்டாக ஓட்டிங் பேட்டர்ன் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்கும்னா நம்ம கணிக்கவே முடியாது. இப்போ நம்ம சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு சின்ன ஒரு பகுதியை பற்றின புரிதல் கூட நமக்கு பெருசாக இருக்காது. நம்ம டீப்பாக நம்ம இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போனால் தான் நமக்கு தெரியும் இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரியான மக்கள் வாழ்கிறாங்க, என்ன சமூகங்கள்லாம் இருக்காங்க, என்ன இஷ்யூஸ் இருக்குன்றதெல்லாம் உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இங்கே வந்துக்கிட்டே இருக்கோம், பட் இருந்தாலும் நமக்கு பெருசாக தெரியாது. அப்படி இருக்கும்போது நிறையா மாவட்டங்கள் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான பகுதிகள் இருக்குது, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தேவைகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கணிக்கிறதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். பட் ஜென்ரலாக கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம பார்க்கலாம். லாஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது என்டிகே குறிவைக்கக்கூடிய வாக்குகள் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிற விஷயம் என்னென்னா, டிவிகேன்ற புது பிளேயர் இப்போ உள்ள வரார், அவரும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அது போக ஏடிஎம்கேவும் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க டிஃபென்ஸில் இல்லை, அவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க. பிஜேபியும் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் அலைன்ஸும் வச்சுட்டாங்க. ஸோ அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை நம்ம கவரணும், அதை நம்ம கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு பெரிய ஒரு போட்டி இருக்கு. ஏடிஎம்கேவும் டஃபாக ஃபைட் பண்ண போகிறாங்க, டிவிகேவும் டஃபாக ஃபைட் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் என்டிகேவும் டஃபாக தான் ஃபைட் பண்ண போகிறாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, பிளேயர்ஸ் அதிகமாகும் போது மார்க்கெட் இப்போ க்ரௌடாக இருக்குது. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஈர்க்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ போட்டி அதிகமாகுது. போட்டி அதிகமாகும் போது என்டிகேவுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டெம்பரரியாக 26.
ஆனா அது போக நான் எப்படி பாக்குறேன்னா, என்டிகேவை பொறுத்தளவு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட பெரிய பணம் இல்லை, ஸோ அதனால எப்படி இருக்குன்னு கேட்டீங்களே, அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன். பெரிய பணம்லாம் செலவழிக்காமலே அவங்களால 8% ஓட்ஸ் வாங்க முடியுது. ஸோ அப்ப அவங்களால ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப திமுகனாலேயோ அதிமுகனாலேயோ விஜயாலேயோ கமலாலேயோ தோல்வியை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள். ஸோ நீங்க நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. இன்வெஸ்ட் பண்றவங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ நீங்க 2 எலெக்ஷன்ல தோத்தாச்சுன்னா ஒருத்தங்களா அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க டிஎம்டிகே எல்லாம் நீங்க நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தோக்க கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் போய்கிட்டே இருந்தாங்க எல்லாரும். நீங்க அந்த நியூஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டான நாட்கள் வெளில போய்கிட்டே இருப்பாங்க. என்டிகேவோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, ஒரு கேடர் பேஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பணம் இருந்தாலும் அதை வச்சு ஒரு மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின்லாம் அவங்க ரன் பண்றாங்க. நான் ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன்லாம் போகும்போது அவங்க கேம்பெயின் ரன் பண்ற ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த பணம் இதெல்லாம் சார்ந்து இல்லாம அவங்க ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்கன்னா அந்த ரிக்வஸ்ட்டை ஏற்று தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய இளைஞர்கள் அங்க வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்றது ரெடியா இருக்காங்க. ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல ஃபுல்லா வந்து படுத்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலைல ஆனா களத்துல இறங்கி ஒர்க் பண்றது அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த ஸ்ட்ரென்த் நிறைய பார்ட்டிக்கு இருக்கு. இப்ப டிவிகேலாம் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவன் எப்படி கிரவுண்ட்ல போய் என்னன்னு ஒர்க் பண்ணுவான்? ஒர்க் பண்ண தெரியாது அவனுக்கு. ஸோ இந்த ஒர்க் இருக்குல்ல, இவங்க பண்ற பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்குல்ல, இந்த பொலிட்டிக்கல் ஒர்க்கை டிவிகே கேடர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்டிகேவை பொறுத்தளவுல அவங்க கிட்ட கேடர்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது பெரிய இழப்பு இல்லை அவங்களுக்கு, தோல்வியால அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படாது. அதே மாதிரி தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை ஃபேஸ் பண்றதுக்கான கேடர்ஸும் இருக்காங்க. அவங்க ஐடியாலஜிக்கல் மைண்ட் உள்ள கேடர்ஸ், ஐடியாலஜி ட்ரிவன் கேடர்ஸ் அவங்க. ஸோ அந்த கூட்டம் கலைஞ்சும் போகாது. இப்போ டிவிக்கு 2 எலெக்ஷன் தோத்தாங்கன்னா 3வது எலெக்ஷன் கலைஞ்சு போயிடுவாங்க எல்லாம். ரைட், நம்ம ஜெயிக்க முடியாது போல, நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது அப்படின்னு நினைச்சு டக்குன்னு கலைஞ்சு போயிடுவாங்க. பட் இந்த குரூப் அப்படி கிடையாது, இது ஒரு நேஷனலிஸ்டிக் குரூப் இது. ஸோ அதனால இந்த எலெக்ஷன் ஈவன் இஃப் இன் கேஸ் என்டிகேவுக்கு பின்னடைவு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆனாங்களோ அந்த மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் அவங்க சின்ன பின்னடைவை ஃபேஸ் பண்ணாலும் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஓவரால் சினாரியோவை பார்க்குறோம். திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு போட்டி அதிகமா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்டிகேவுக்கு மேபி ஒரு பின்னடைவு ஏற்படலாம்னு நம்ம சொல்றோம். பட் இருந்தாலும் மைக்ரோ லெவல்ல போய் பார்க்கும்போது சில நம்மளோட கணிப்பு தவறாகவும் மாறலாம். ஏன்னா சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா 20% வரைக்கும் போகணும்ல ஆர்டி சொல்றாருல, ஆர்டி சொல்றாருன்னு நினைக்கிறேன் 15-20% வரைக்கும் போறது வாய்ப்பு இல்லை. 18% சொன்னாரோ, ரைட். ஸோ சில பேர் அந்த மாதிரியும் வைக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான இண்டிவிஜுவல்ஸும் கூட, யாருக்குமே இப்போ டேட்டா கிடையாது. ஸோ அது ஒரு கணிப்பு, மேபி அது கூட சாத்தியம் இருக்கு. அப்படி நடந்தா நல்லதுதான். பட் என்னோட நம்பிக்கை என்னன்னா, இந்த தடவை டஃபா இருக்குன்னு வச்சுக்கோமே, டஃபா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க 8% அவங்க மெயின்டைன் பண்ணாலே பெரிய விஷயம் தான். 8 to 10% வந்தாலே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். 8-9 கூட வரலாம் மேபி. அந்த 8-9லாம் வந்துட்டாங்கன்னா பெரிய விஷயம். 8க்கு கீழே போச்சுன்னா என்ன ஆகும்னா, என்டிகேவுக்கு எதிரான பெரிய ஒரு மீடியா கேம்பெயின் கட்டொழித்து விடப்படும். என்டிகேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா 1ல இருந்து 8 வளர்ந்துருக்காங்க. ஸோ நீங்க எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கோம். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், மக்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கு. என்டிகே விமர்சிக்கக்கூடிய சொல்ற விஷயம் என்ன, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்டிகே அவ்வளவுதான் ஒரு தேக்க நிலை எட்டிடுவாங்க, 4க்கு மேல வளர மாட்டாங்க, 6க்கு மேல வளர மாட்டாங்க, 8 தாங்க அதுக்கு மேல வளர மாட்டாங்க. இது ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, 1% இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் 8ஓ 7ஓ போயிருச்சுன்னா இந்த விமர்சகர்கள்லாம் இது ஒரு கரெக்டான டைம்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க தான் சொன்னோமேங்க இதுக்கு மேல அவங்க வளர மாட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ரன் பண்ணுவாங்க. ஸோ என்டிகேவுக்கு ஒரு 9-10% மினிமம் இந்த எலெக்ஷன்ல வாங்கினா நல்லது. அந்த 8 அப்படின்றது அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல, 8ன்னு இருந்தாலும் பரவாயில்ல, கூட கிடைச்சாலும் போனஸ். குறைஞ்சா கொஞ்சம் கஷ்டம், குறைஞ்சா இந்த ஒரு கேம்பெயின் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த நெகட்டிவ் கேம்பெயின் டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா என்டிகேவோட க்ரோத் சாதாரண க்ரோத் இல்லை. ஆனா இந்த க்ரோத்துக்கு ஏற்ற அங்கீகாரம் அவங்களுக்கு மீடியால கிடைக்கல. இப்போ வேற ஒரு கட்சி 1ல இருந்து 8 வளர்ந்துருந்தா சாதாரண க்ரோத்தே கிடையாது. இன்னைக்கு விசிகேவுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ காங்கிரஸுக்கோ இவ்வளோ பெரிய ஓட் ஷேர் கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா விவாதங்கள் நடக்கும்போது அதுக்கு தம்ப்நெயில் போடுறாங்கல்ல, அதுல என்டிகேன்ற பார்ட்டியே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி, கம்யூனிஸ்டுகள், விசிகேவெல்லாம் போடுறாங்க, என்டிகேவுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு பார்ட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்றாங்க. 8% சாதாரண விஷயமே கிடையாது, பெரிய ஒரு நம்பர். அநேகமா 3rd பிகெஸ்ட் பார்ட்டியா இருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டியோட சைஸுக்கு ஏற்ற அங்கீகாரம் அந்த பார்ட்டி கிடைக்கல.
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு வகையில் அப்படியே சைலண்டா அதை இருட்டடிப்பு பண்ணக்கூடிய வேலைகள் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஓட் ஷேர் கம்மியான என்ன பண்ணுவாங்க? ஓட்டு ஏறும்போதே இதை பண்றாங்க. ஓட்டு கம்மியாச்சுன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால மினிமம் இருக்கிறத தக்க வைக்கணும். 9, 10, 11 போனா அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். இப்போ என்டிகே வந்து ஒருவேளை கம்மியான வாக்குகள் 2026 எடுத்தாலும் அது பெரிய அளவில் அந்த தொண்டர்களை வந்து பலவீனப்படுத்தாது, நம்பிக்கை இழக்க வைக்காது அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு கட்சி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஒரு இயக்கமா இருந்தா பரவாயில்ல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வெற்றி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இது இல்லையா? வெற்றி அப்படின்றதான அந்த தொண்டர்கள் அடுத்தடுத்து இயக்க வைக்கும். தொடர் தோல்விதான் என்டிகே சந்திச்சிட்டு இருக்காங்க. என்னதான் வாக்கு சதவீதம் உயர்ந்தாலும் வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க இன்னும் நகரல. 26ல வெற்றியும் பெறல, வாக்கு சதவீதம் குறையுது அப்படின்னும் பொழுது சின்னதா ஒரு அவநம்பிக்கை ஏற்படாது? அது ஒரு 2-3 விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன விஷயம் என்னன்னா, என்கிட்ட டேட்டா இல்லை. மைக்ரோ லெவல்ல காய்கள் எப்படி நகரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நான் வந்து லாஜிக்கலா பார்க்குறேன். லாஜிக்கலா ஆன்டி டிஎம்கே மார்க்கெட்டை குறி வைக்கிறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இப்போ வந்திருக்காங்க களத்துல. ஸோ அது போட்டி அதிகரிக்கும். போட்டி அதிகரிச்சா அந்த வாக்குகளை யாரெல்லாம் குறி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஆங்கிள் இருந்து மட்டும்தான் நான் பேசுறேன். அதை தாண்டி வேற நிறைய ப்ராபபிலிட்டிஸ்லாம் இருக்கு. கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன்னா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நம்ம இப்போ சொல்ல முடியாது எந்த கூட்டணி உடையுது, எந்த கூட்டணி உருவாகுது, அதெல்லாமும் கூட இதை இம்பாக்ட் பண்ணும். பட் என்னன்னா, விஜய் வந்தது டெஃபினட்டா என்டிகேவுக்கு ஒரு பின்னடைவு தான். விஜய் வந்ததுக்கு அப்புறம் என்டிகேவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம்லாம் கம்மி ஆயிருக்கு. விஜய் வரதுக்கு முன்னாடி என்டிகே இன்னும் அதிகமா லைம் லைட்ல இருந்தாங்க. ஊடக வெளிச்சம் அதிகமா கிடைச்சது, நிறைய விவாதங்கள்ல கலந்துக்கிட்டாங்க, இந்த விஷயம்லாம் நடந்தது. இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கம்மியாயிருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம பேசுறோம். ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க தோத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நான் ஆக்சுவலா தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்க்கல. 1-8% வாங்குறாங்கன்னா அஃப்கோர்ஸ் அது சீட்டா கன்வெர்ட் ஆகல. அந்த ஆங்கிள் பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட். அஃப்கோர்ஸ் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா 1-8 வர்றது தோல்வின்னு சொல்ல முடியாது இல்ல. 8% வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சியா நீங்க மாறுறது பெரிய ஒரு வெற்றி. ஒரு 8-9 இயர்ஸ்ல 1-8% நீங்க வளர்ந்துருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இன்னைக்கு நீங்க மாறி இருக்கீங்க. திராவிடத்தை மீறி இப்படி வளர்றதுன்றது பெரிய சாதனைங்க. சாதாரண விஷயமே கிடையாது. சுபவி அவர்கள்லாம் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். தமிழ் தேசிய கட்சிகள் யாருமே பெருசா வளர்ந்ததில்லை. மாப்போசி அவர்களா இருக்கலாம், சம்பத் அவர்களா இருக்கலாம், ஆதித்யநாத் அவர்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் நடந்ததில்லை அப்படின்லாம் பேசிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ பாருங்க, அதை மீறி 8% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா வளர்ந்துட்டாங்க. இது பெரிய ஒரு சாதனை. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது வெற்றி தான். ரெண்டாவது, நான் சொன்னது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, தோக்கும் போது அந்த கேடஸ் ஏன் தொய்விட மாட்டாங்க, ஏன் வெளியே போக மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுக்கு ஒரு ரிப்ளை என்னன்னா, செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கும்போது நாட்சிகள் தோத்துட்டு இருக்காங்க. ரஷ்யன்ஸ் வந்து நிறைய பேரை போர்க்கைதிகளாக்குறாங்க. அப்ப ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறேன். அதுல ரஷ்யன் சோல்ஜர் ஒருத்தர் ஒரு விஷயத்த பதிவு பண்றார். இந்த நாட்சிகளை பார்த்தாலே எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். ஏன்னா ஒரு திமிருதனம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும்போது ரொம்ப திமிரா இருக்கானுங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இறுதி வெற்றி நமக்கு தான்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. எப்படியும் கம்யூனிஸ்ட்களை நம்ம வீழ்த்திடலாம், இது ஒரு தற்காலிகமான ஒரு பின்னடைவு தான், கடைசியில இறுதி வெற்றி நமக்கு தான், கம்யூனிசம் நம்ம வீழ்த்திடுவோம், நாட்சிசம் ஜெயிச்சிடும்ன்ற ஒரு அதீத நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே தெனாவட்டாவே தான் இருக்காங்க. கைதிகள் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, திமிராவே இருக்கிறது அவங்க. நம்மளோட பிரிசனர் கேம்ப்ல இருக்கும்போதும் திமிரா இருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை அவரு போட்டிருப்பார். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு தோக்கும் போதும் இறுதி வெற்றி நமக்கு தான்ற அந்த கான்பிடன்ஸ் எங்கிருந்து வருது? சித்தாந்தத்துல இருந்து வருது. இந்த கான்பிடன்ஸ் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு காலத்துல இருந்தது. கம்யூனிஸ்டுகளும் ஒரு காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, இறுதி வெற்றி நமக்கு தான். இந்த முதலாளித்துவ சமூகம் எப்படியுமே கொலாப்ஸ் ஆயிடும், கடைசியில நம்ம தான் ஜெயிப்போம். இப்ப டெம்பரரி நம்ம சில செட்பேக்ஸை ஃபேஸ் பண்றோம். பட் முதலாளித்துவம் என்னைக்குமே நிலைச்சு நிக்காது. முதலாளித்துவம் தன்னைத்தானே அழிச்சுக்கும். ஸோ நம்ம திரும்பவும் நம்ம மீண்டு வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். பட்டாளியோட சர்வாதிகாரம். ஆமா. ஸோ ஐடியாலஜியோட பியூட்டியே இதுதான். ஐடியாலஜி கேடஸுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். ஃபைனல் விக்டரி நமக்கு தான்.
இந்த டெம்பரரி செட்பேக்கை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இது ஒரு தற்காலிகமான ஒரு பின்னடைவு. இதை நம்ம தாக்கு பிடிச்சி ஃபேஸ் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நம்ம ஸ்ட்ராங்கா வந்து அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். இது நிறைய நேரங்களில் உண்மையாகவும் நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் நெகட்டிவான எக்ஸாம்பிள்ஸ், உண்மையாகவும் நடந்திருக்கு. இப்போ கம்யூனிஸ்டே எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு நினைக்கும் போதெல்லாம் மீண்டு வந்திருக்காங்க. ரஷ்யன் ரெவல்யூஷன், அப்புறம் கம்யூனிஸ்ட் சைனீஸ் ரெவல்யூஷன், இதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற விஷயங்கள்லாம் நடத்தி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும், நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், இறுதி வெற்றி நமக்கு தான் கண்டிப்பா கிடைக்கும், இந்த மண்ணுக்கான சித்தாந்தம் இதுதான். ஸோ கரெக்டா இந்த மண் இந்த சித்தாந்தத்தை ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருக்க பிடிச்சிக்கும், நமக்கான காலம் டைம் நேரம் எல்லாம் கரெக்டா வரும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால இந்த எலக்டோரல் செட்பேக்ஸ் இருக்குல்ல, எலெக்ஷன்ல நீங்க சின்ன பின்னடைவுகள்லாம் ஃபேஸ் பண்ணாலும் இந்த கருத்தியல் ரீதியா தயாரான தொண்டர் இருக்கான் பாருங்க, அவனை டேமேஜ் பண்ணாது. அவன் அந்த இறுதி வெற்றியில கான்ஃபிடென்ட்டா இருப்பான், நமக்கான நேரம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸோட இருப்பான். என்டிகே கிட்ட அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அந்த கட்சி எலெக்ஷன்ல பின்னடைவை ஃபேஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தாது. இது டிவிகேவுக்கு ஏற்படுத்தும். எலெக்ஷன்ல வரக்கூடிய பின்னடைவுகள் டிவிகேன்ற கட்சியை காலி பண்ணிடும். ஆனா என்டிகேவுக்கு அது அப்ளை ஆகாது, பிஜேபிக்கு அது அப்ளை ஆகாது. பிஜேபி இவ்வளவு தோல்வி ஃபேஸ் பண்ணி நிக்கிறான் பாருங்க. ஒரு காலத்துல டிஎம்கே அப்படி இருந்தாங்க. ஒரு காலத்துல நான் சொல்றது பவருக்குலாம் வரதுக்கு முன்னாடி அவங்களும் இந்த மாதிரி தான் ஐடியாலஜி ட்ரிவனா இருந்தாங்க, நின்று சண்டையை போட்டு பார்க்கலான்னு இருந்தாங்க. இப்போ இந்த 26 நீங்க ஐடியாலஜி அப்படின்னு சொல்றதுனால நான் வரேங்க. 26 அப்படின்றது வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஐடியாலஜி சார்ந்த ஒரு எலெக்ஷனா இருக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா ஒரு பக்கம் இந்த கலைஞர் அவர் காலத்துல கூட திராவிடம் அப்படின்றது இந்த அளவுக்கு அவங்க பேசல. இப்போதான் திராவிட மாடல்ன்றாங்க, எல்லாத்துக்கும் பேரை மாத்துறாங்க. அந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா கொண்டு போறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறாங்களா, பிராக்டிக்கலா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, கிரவுண்ட்ல எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் தாண்டி மேல்மட்டம் அதை திமுகவுடைய மேல்மட்டம் அதை ரொம்ப கான்சியஸா அதை பண்றாங்க திராவிடம் அப்படின்றது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவ சித்தாந்தமானது தமிழ்நாட்டில் வளருது. 2024 வந்து பிஜேபி மட்டுமே, என்டிஏன்னு பார்த்தீங்கன்னா 18, பிஜேபி மட்டுமே பார்த்தீங்கன்னா 11.5% வாக்கு வாங்குறாங்க. அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தர் வந்து பெரிய அளவில் அதை வளர்த்து கொண்டு போறாரு. அந்த இந்துத்துவ ஐடியாலஜி அப்படின்றது அது வளர்த்து. இன்னொரு பக்கம் என்டிகே தமிழ் தேசியமும் வளர்ந்து ஒரு பக்கம் போயிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது ஒரு பக்கம் மாறி நிற்குது. ஸோ இந்த சித்தாந்தம் சார்ந்த ஒரு எலெக்ஷனாக 26 அப்படின்றது வந்து இதுதான் முன் எப்போதும் இல்லை. 26 அப்படின்றது வந்து இந்த சித்தாந்தம் சார்ந்த ஒரு எலெக்ஷனாக ஒர்க் ஆக போதா, எப்படி பாக்குறீங்க? அது எப்படி நான் பாக்குறேன்னா, நாளுக்கு நாள் சித்தாந்தத்தோட பங்கு இருக்குல்ல நம்ம அரசியல்ல கம்மியாயிட்டே இருக்கு. 60களில் இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை. 60களெல்லாம் சித்தாந்தத்துக்கு பெரிய வேல்யூ இருந்தது, மக்கள் அதை சீரியஸா எடுத்தாங்க, சித்தாந்தம் சார்ந்து செயல்பட்டாங்க. அப்புறம் போக 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 டைல்யூட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு சித்தாந்தம்ன்றது கொஞ்சமும் இல்லாத அளவுக்கு இருக்கு. ஸோ நீங்க சொல்றீங்க இல்லையா 26ன்றது சித்தாந்தங்களை மையமா வச்சு நடக்கக்கூடிய தேர்தலான்னு கேட்குறீங்களா? நான் என்ன சொல்றேன், சித்தாந்தங்கள் ரொம்ப நீர்த்து போன ஒரு தேர்தலா இருக்கு, ரொம்ப டைல்யூட்டான ஒரு தேர்தலா இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் விஜய். அதுக்கு முன்னாடி ரஜினி கூட அதெல்லாமே பேசிட்டு இருந்தாரு. ஸோ விஜய் இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம சொசைட்டிக்கு சித்தாந்தம் பத்தின புரிதலே இல்லை, ரொம்ப ஒரு தூக்கத்துல இருக்கும். நம்ம விஜய்லாம் அரசியல் பண்றாருன்னா அதானே, அவர் பாட்டுக்கு சொல்றாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படின்றாரு, கொள்கை எதிரின்றாரு, அரசியல் எதிரின்றாரு, குண்டக மண்டக என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காரு. எதிர்க்கின்றாங்க அவங்க தொண்டர்கள், கொள்கையில எதுக்குங்க தொண்டர்கள்ட்ட கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தலைவர் இருந்தாருன்னா முடிச்சு கட்டிடுவார் எல்லாத்தையும், கொள்கை எதுக்குங்கன்றாங்க. ஆமா, அவங்களுக்கு கொள்கை இல்லைன்னு தெரியுது, அப்ப தேவையே இல்லைன்றது. என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அது தேவையே இல்லை. ஓகே. ஸோ அந்த சித்தாந்தம் இந்த விஷயங்கள் பத்தின புரிதல் ரொம்ப கம்மியா நம்ம மக்களுக்கு இருக்கு. அது கம்ப்ளீட்டா நம்ம சொசைட்டிலே இல்லை அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்கு. அதுக்கான கொள்கை உள்ள கட்சிகள் வளருது இல்லை. இங்க தமிழ் தேசியம் ஒரு பக்கம் வளருது, இந்துத்துவா வளருது, திராவிடம் ஒரு பக்கம் பேசுறாங்க, அதுவும் அந்த பார்ட்டி வந்து தொடர்ச்சியா வெற்றியும் அடைகிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல கொள்கை இல்லைன்ற, மெயின் ஸ்ட்ரீம்ல கொள்கை இல்லை. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சைட்ல இருக்க ஃப்ரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. பிஜேபி என்டிகே எல்லாம் நீங்க பெரிய கட்சிகள் 8% வச்சிருக்காங்க, சிறிய கட்சிகள் கிட்ட கொள்கை இருக்கு. நீங்க சொன்ன இது ஒரு சின்ன புதிய மாற்றம். இந்த ஆஃப் லேட் கொஞ்சம் புதிய கட்சிகள் கொஞ்சம் டெவலப் ஆகி வராங்க. என்டிகே வந்து ஒரு 8% வாங்கினது, பிஜேபி ஒரு 10% வாங்கினது. பிஜேபியை ஐடியாலஜிகள் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், பட் இருந்தாலும் அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அது ஐடியாலஜி சார்ந்த ஒரு கட்சி, ஐடியாலஜி சார்ந்த அந்த கட்சியும் வளருது.
ஸோ அந்த வகையில் அதுவுமே டெஃபினட்டா ஒரு ஐடியாலஜி பேஸ்ட் பார்ட்டி தான் பிஜேபி. ஐடியாலஜி பேஸ்ட் பார்ட்டி. இன்னொரு பக்கம் என்ன பார்வை இருக்கு அப்படின்னா, இப்போ என்டிகே ஓட்டு போடுறவங்களையோ பிஜேபி ஓட்டு போடுறவங்களோ அல்லது டிஎம்கே ஓட்டு போடுறவங்களோ வெறும் அந்த சித்தாந்தத்துக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அது ஒரு பார்வை இருக்குல்ல. இல்ல தமிழ் தேசியம் பார்த்துதான் என்டிகே கூட்டு போடுறாங்களா அல்லது ஒரு மாற்றம் வரணும்னு என்டிகே கூட்டு போடுறாங்களா? இல்ல, அந்த சித்தாந்தம் களத்துல சில வேலைகளை பண்ணும். சித்தாந்தத்துக்காக ஓட் போடுறது இல்ல, அந்த சித்தாந்தத்தால எனக்கு சில பயன்கள் வரணும். என்டிகேயோட சித்தாந்தம் என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இஷ்யூலையும் தமிழ் தேசியம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அந்த ஸ்டாண்ட் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ வட இந்தியர்கள் நிறைய பேர் உள்ள வராங்க, அங்க தமிழ் தேசியத்தோட ஸ்டாண்ட் என்ன? ஸோ தமிழ் தேசியத்தோட தேவை எங்கிருந்து வருது? களத்துல இருந்து வருது. நேத்தே நம்ம பேசணும், ஃப்ரம் மேட்டர் கம்ஸ் கான்சியஸ்னஸ். கிரவுண்ட்ல இருந்து தான் ஐடியாஸ்லாம் டெவலப் ஆகுது. ஸோ கிரவுண்ட்ல தமிழ் தேசியத்துக்கான தேவை இருக்கு. ஸோ நிறைய வெளியாட்கள் உள்ள வரும்போது என்ன ஆகும்? மக்கள் ஒரு விதமான ஐடியாவை டெவலப் பண்ணுவாங்க. எனக்கு வேலை போயிருமே, எனக்கு பிரச்சனை வருமே அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? எனக்கு சொல்யூஷன் வேணும்னு நினைப்பாங்க. சொல்யூஷன் வேணும்னு நினைக்கும் போது எங்க போவாங்க? அப்ப தமிழ் தேசியம் கிட்ட அவங்க போவாங்க. அப்ப அவங்க காங்கிரஸ் கிட்ட போக மாட்டாங்க, அப்ப அவங்க திராவிடம் கிட்ட போக மாட்டாங்க, அப்ப அவங்க பிஜேபி கிட்ட போக மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்க இருக்கு? தமிழ் தேசியத்துல இருக்கு. ஸோ அவங்க தமிழ் தேசியத்துக்காக என்டிகேவுக்கு ஓட் போட மாட்டாங்க, அவங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு தமிழ் தேசியத்துல இருக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு தமிழ் தேசிய கட்சியை நோக்கி போறாங்க. இங்க என்டிகே கூட நீங்க பேச வேண்டாம், தமிழ் தேசியம் சித்தாந்தத்தை அதுக்காக தான் போறாங்க. ஸோ அதனால சித்தாந்தத்துக்கும் களத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த சித்தாந்தம் களத்துல சில தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சில பேருக்கு தேவைப்படுது அரசியல் ரீதியாக. சித்தாந்தம் சில பேருக்கு களத்துல தேவைப்படுது. நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா இந்த சித்தாந்தம் இருக்கிறதால அந்த சித்தாந்தத்தை மக்கள் கையில் எடுத்துக்கிறாங்க, அதை நோக்கி மக்கள் போறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ வெறுமனே ஐடியாலஜிக்காக போறது இல்லை, அவங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் அந்த ஐடியாலஜி. ஓகே, அப்போ 26 அப்படின்றது வந்து வெறும் ஐடியாலஜி சார்ந்த எலெக்ஷனா மட்டும் இருக்காது. 100% இல்லை, 100% இல்லை. ஐடியாலஜி சார்ந்த மோதலுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்பதான் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேஸை பில்ட் பண்றோம், கொஞ்சம் ஐடியாலஜிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு சந்தோஷம் என்னன்னா ஒரு 10 years முன்னாடி இந்த மாதிரி ஐடியாலஜி பேசல. ஆமா, உண்மைதான். ஏன்னா எந்த ஆங்கிள் நான் சொல்றேன்னா, கம்யூனிசம்லாம் நிறைய பேசுவோம், கம்யூனிசம் பேசுவோம், பெண்ணியம் பேசுவோம், ஃபெமினிசம், அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசுவோம், இப்படி பேசுவோம். அதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமா பேசுற விஷயங்கள். அவங்களுக்கும் களத்துக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஒரு கொஞ்சம் ப்ரொஃபசர்ஸும் இன்டெலெக்சுவல்ஸும் சேர்ந்து ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு காலேஜ்லயோ உட்காந்து பேசுற டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம். ஆனா இப்ப நடக்கிற ஐடியாலஜிக்கல் டிபேட் பார்த்தோம்னா களத்துல இருந்து வர டிபேட்ஸா இருக்கு. பிஜேபிக்கும் அதே தான், தமிழ் நேஷனலிசமும் அதே தான். ஸோ இதுக்கு வந்து கிரவுண்டோட கனெக்ஷன் இருக்கு. இப்போ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் கம்யூனிசம்லாம் பற்றி பயங்கரமாக டிபேட் பண்ணுவோம். டிபேட் சர்க்கிள்லாம் வச்சுருப்போம், உட்காந்துட்டு அது இது ரஷ்ய புரட்சி ஏன் அப்படி வந்தது, ஃப்ரான்ஸில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து பியூர்லி இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன்ஸ். அதுக்கான தேவை களத்தில் பெருசாக இருக்காது அந்த டிஸ்கஷன்ஸுக்கு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விவாதங்கள் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான விவாதங்களா இருக்கு. அதோட ஸ்கேல் சின்னதா இருந்தாலும் அதோட தேவை களத்துல இப்ப இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. முன்னாடி நான் சொன்ன இந்த மேலோட்டமான விவாதங்கள் இருக்குல்ல, சோசியலிசம், கம்யூனிசம், ஃபெமினிசம், சோஷியல் ஜஸ்டிஸ், ஏத்திசம் எல்லாம் பேசிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா திராவிடியன் ஈகோசிஸ்டம்ல நடந்துட்டு இருக்கும். இப்ப அதுக்கு வெளியில இது நடந்துட்டு இருக்கு. இப்போ 26 எலெக்ஷன் அப்படின்றது வந்து யாருக்கு முக்கியமோ இல்லையோ அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் இல்லையாது. ஒருவேளை அதிமுக 26 லூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதிமுகவுடைய ஃபியூச்சர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அதிமுகவுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, வெற்றியடைய நல்ல சான்ஸ் இருக்கு. இது ஒன்றும் ஈஸி கேக் வாக்காலாம் இருக்காது. ஏன்னா திமுகன்ற கட்சி 50 வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இவ்வளவு ஆண்டுகளா களத்தில் இருக்கக்கூடிய கட்சி 2 times கன்னிசா ஜெயிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சது தான், ஃபர்ஸ்ட் 2 தடவை ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 times கன்னிசா ஜெயிச்சதே கிடையாது. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? அது டஃப்பான வேலை. நீங்க 2 தடவை கன்னிசா ஜெயிக்கிறீங்கன்னா அது ரெக்கார்டு. லாஸ்ட் 50 yearsல ஃபர்ஸ்ட் டைமா 2 times ஜெயிக்கிறாங்கன்ற ரெக்கார்டு. ஸோ அப்போ ஈஸியான வேலை கிடையாது. இன்னைக்கு ஏடிஎம்கேல சில சிக்கல்கள்லாம் இருக்குன்றதெல்லாம் செகண்டரி. பட் அதெல்லாம் தாண்டி உங்களால 2 times கண்டினியூஸா ஜெயிக்க முடியல இவ்வளவு ஆண்டுகளா. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? உங்களுக்கும் சில பலவீனங்கள் இருக்கு, அந்த விஷயத்த பண்றதுல உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் இன்னைக்கும் உங்களுக்கு இருக்கு.
5 years ஆகும்போது நேச்சுரலா ஆன்டி இன்கம்பன்சி பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. அதை உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதனால ஈஸி கேக் வாக்கா டெஃபினட்டா இருக்காது. பிளஸ் இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சு, இபிஎஸோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க, அக்ரெசிவா கேம்பெயினும் பண்றாங்க. ஸோ முன்ன மாதிரி கட்சி உடஞ்சிருமா, அவர் தூக்கி போட்டுருவாரா, கட்சி பிஜேபி கண்ட்ரோலுக்கு கீழே போயிருமா, இப்படின்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் இப்போ ஓவர் கம் பண்ணியாச்சு. அதுவும் செங்கோட்டையனோட பிரச்சனையெல்லாம் சும்மா அசால்ட்டா டக்குன்னு டீல் பண்ணாங்க. நான் நினைச்சேன் ரைட்டு செங்கோட்டையன் அதுன்னு பேசி தள்ளிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா டக்குன்னு ஒரு வாரத்துல அந்த இஷ்யூவெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிட்டாங்க. செங்கோட்டையன் அட்ரஸ் இல்ல. ஆமா, பேச்சே இல்ல. ஆமா. ஸோ அதை டக்குன்னு ஓவர் கம் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ முன்ன மாதிரி பெரிய லெவல்ல அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை பேச மாட்டேங்கிறாங்க, மக்கள்கிட்ட எழுபட மாட்டேங்குது. மக்களுக்கு இப்போ தெரியுது இவரோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அந்த அட்வான்டேஜ்லாம் இன்னைக்கு ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. ஸோ ஏடிஎம்கே டஃப்பாக தான் ஃபைட் பண்ணுவாங்க. பட் உங்களோட கேள்வி என்னன்னா, இன்கேஸ் தோத்தா என்ன ஆகும் அப்படின்றது கேள்வி. தோத்தா என்ன ஆகும்னா, மக்களுக்கு ஏடிஎம்கே மேல கான்ஃபிடன்ஸ் போகும். மக்கள் ஏடிஎம்கேவுக்கு ஓட் போடுறது ஒரே காரணம் தான், டிஎம்கேவை வீழ்த்தணும். அதை தாண்டி வேற எந்த ரீசனும் கிடையாது. ஐடியாலஜி, கொள்கை அதெல்லாம் எதுவும் கிடையாது. திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரே காரணத்தை தான் மக்கள் ஏடிஎம்கே ஓட் போடுறாங்க. 2 தடவை கண்டினியூஸா ஏடிஎம்கே தோத்தாச்சுன்னா அந்த வேலையை அதிமுகவால பண்ண முடியாது அப்படின்ற அந்த அவநம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு வேற அரசியல் சக்திகளை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. என்டிகே மாதிரியோ பிஜேபி மாதிரியோ வேற கட்சிகளை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டஃப்பான எலெக்ஷனாக தான் இருக்கும். ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வரல, இவங்களுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. டஃப் ஃபைட், ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருக்கும். அதை மீறி அவங்க தோத்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக். ஓகே. இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி திமுக அவங்க இப்போ இருக்கிற சூழலை வச்சு பார்க்கும்பொழுது திமுகவுக்கு கொஞ்சம் எட்ஜி தான் இருக்கு இல்லையா? இதே நிலை தொடர்ந்தா திமுக வெற்றி பெறது தானே கரெக்டா இருக்கும். அதாவது இந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கும்போது திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தானே பார்க்க முடியும் 26ல. அதான் எப்பவுமே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஸ்டேட்டஸ்கோ ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சூழல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்போ திமுகவுக்கு எதிரான வாய்ஸஸ் எதுவுமே இல்லை. களத்தில் விஜய் ஸ்ட்ராங்காக இருக்காரு, உள்ள ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரைட்டு அதிமுக வீக்கா இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, சிறிய கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, திமுக சொல்றதை கேட்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ திமுக எதிர்க்க ஆள் இல்லை, திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற சூழல் இருக்கு. அது சின்ன கட்சிகள் கையில் கூட லெவரேஜை பறிச்சிருது. ஆனா இப்ப நான் சொன்னது மாதிரி இந்த லாஸ்ட் 1 மந்த்ல கேம் ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 1 மந்த்ல கேம் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுதுன்னா அது சிறிய கட்சிகளுக்கு பலத்தை கொடுக்குது இல்லை, திமுக அலைன்ஸ்லயும். இப்போ திமுகவுக்கு சிறிய கட்சிகள் ரொம்ப தேவை. ஃபர்ஸ்ட் மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாது. திமுகவுக்கு பிரச்சனை அதிகமாக பார்ட்னர்ஸோட தேவை திமுகவுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப திமுக கூட்டணி கட்சிகளை இன்னும் பெட்டரா அகாமடேட் பண்ணும். இந்த விஷயம் சிறிய கட்சிகளுக்கும் தெரியும். அப்ப சிறிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரெஷர்லாம் போடுவாங்க. எனக்கு அலையன்ஸ் உடையுமான்லாம் தெரியல. ஏன்னா இப்ப ஏடிஎம்கேவோட பாஜக இருக்காங்க. ஏடிஎம்கேவோட பாஜக இருக்கும்போது கம்யூனிஸ்டுகளாலேயோ விசிகேவாலேயோ இந்த கட்சிகளாலாம் அங்க போக முடியாது. காங்கிரஸாலேயோ எம்டிஎம்கேவாலேயோ அங்க போக முடியாது. மேபி டிஎம்டிகேவும் பிஎம்கேவும் இங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அலையன்ஸ் உடையும்லாம் சொல்ல வரல, பட் ஈஸியா இருக்காது திமுகவுக்கு இவங்களாம் அகாமடேட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி சிறிய கட்சிகளும் இவங்க மேல நிறைய அழுத்தம் போடுவாங்க. ஏன்னா இப்ப ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சிலாம் வந்துட்டு இருக்கும்போது மீடியால லெட்ஸே திருமாவளவன் ஏதாவது பேசுறாருன்னு வச்சுப்போம், அவர் அப்பப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு பஞ்ச் வைப்பார்ல திமுக, அப்படி ஒன்று வைக்கிறாருன்னு வச்சுப்போம். அது திமுக விரும்ப மாட்டாங்க. நேத்து ஓகே, நேத்து நமக்கு சூழல் நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான இமேஜ் வருதுன்னா அது நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே நிறைய இஷ்யூஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் காஷியஸா தான் இருப்பாங்க. இது சிறிய கட்சிகளுக்கு ஒரு லெவரேஜை கொடுத்துருக்கு. நம்ம கிட்ட பார்கெயின் பண்றதுக்கான எந்த பலமும் இல்லை அப்படின்ற சூழல் இருந்தது சிறிய கட்சிகளுக்கு. இப்ப ஒரு சின்ன ஒரு லெவரேஜ் கிடைச்சிருக்கு. ரைட், நம்ம இப்ப கொஞ்சம் இறங்கி அடிக்கலாம், ஏன்னா நம்மளோட தேவை இப்ப திமுகவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற இடம் இப்ப வந்திருக்கு. அதுக்கான அறிகுறியில் நம்ம பாக்குறோம்ல. நேற்று நம்ம பேசணும், விருதுநகர்ல காங்கிரஸ் பார்ட்டி நிர்வாகிய திமுகவுல எடுக்கிறாங்க. ஸோ அப்ப எங்க ஏதோ ஒரு கிளாஷ் அங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கரூர்ல ஒரு காங்கிரஸ் நிர்வாகியை உள்ள கொண்டு வந்தாங்க திமுகவுக்குள்ள. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயங்கள். அதுதான் திமுகவுக்கு ஒரு ஈஸியான எலெக்ஷன் கிடையாது. ஈஸியான எலெக்ஷனா 100% இருக்கு. இருந்துதானா
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதான் பேசப்பட்டுச்சு, ரொம்ப ஈஸியா. ஒரு 1 இயருக்கு முன்னாடி கண்டிப்பா அப்படி இருந்தது, 6 months முன்னாடி கூட அப்படிதான் இருந்தது. ஆனா ஸ்லோவா மொமெண்டம் பில்ட் பண்றாங்க ஏடிஎம்கே சைட்ல. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இபிஎஸ் கிரவுண்ட்ல போய் கேம்பெயின் பண்றாரு, அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் இல்லைங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு சைட்ல பண்றாரு, கூட்டம் வருது, ஆனால் மீடியா எல்லாம் பெருசா பேசு பொருள் ஆகல, ஸோ பெரிய இம்பாக்ட் இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஆனா ஒன்று சொல்லுவாங்க, இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்பாங்கல்ல, ஒரு விஷயத்தை கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு பாயிண்ட் இருக்கு ரிசல்ட்டே இல்லைன்ற மாதிரி இருக்கும், அப்புறம் டக்குன்னு ஒரு பாயிண்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா அந்த கரூர் இஷ்யூலாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் அது கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்ற ஒரு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு கட்சி காணாம போயிடும், அல்லது அவங்களுடைய அந்த கிராஃப் அப்படின்றது டிராஸ்டிக்காக கீழே போயிடும். அப்படி 2016 எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக அவங்கள பேஸ் பண்ணி தான் மக்கள் நல கூட்டணியே வந்து அமைஞ்சுது. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய எதிர்பார்ப்புலாம் எந்த கட்சியும் அவங்க மேலே வைக்கல. வந்தால் வரட்டும், இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அதிமுக இப்படி தான் டீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த கிராஃப் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. அதே போல் 21 பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அவங்களுடைய தேவை அதுக்கப்புறம் யாருக்கும் தேவைப்படல, அவங்க போயிட்டு திமுக கிட்ட ஒரு சீட் வாங்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஸோ 26 பார்த்தோம் அப்படின்னா எந்த கட்சி அது மாதிரி ரொம்ப கிராஃப் இல்லாமல் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுடைய தேவை இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் 26 முடிஞ்ச பிறகு அவங்களுடைய தேவையே இருக்காது எந்த கட்சிக்கும் அப்படின்ற மாதிரி எந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய கட்சிகள் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே இப்போ பாருங்களேன், இங்க இப்ப நிறைய சிறிய கட்சிகள் இருக்காங்க. அந்த சிறிய கட்சிகள் பார்த்தோம்னா இந்த 4 years எதுவுமே அரசியல் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டா இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அந்த கட்சிகள் எல்லாம் சீன்லயே வராங்க. அப்படி நிறைய கட்சிகள் இருக்காங்களா இல்லையா? இந்த 4 வருஷம் குவைட்டா இருந்துட்டு கரெக்டா 5வது வருஷம் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த கட்சி நம்ம பேர் சொல்ல வேண்டாம், ஆனா நிறைய கட்சிகள் அப்படி இருக்காங்க. வாயே திறக்காம கரெக்டா எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் அப்படியே தலையை மெதுவா அந்த கூட்டுக்குள்ள இருந்து அப்படி வெளில எடுக்கிறாங்க. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இந்த கட்சிகளுக்கான தேவையே சொசைட்டில இல்லை. உங்களுக்கு சொசைட்டில நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இந்த கட்சிகளுக்கான தேவை சொசைட்டில இல்லை. அதனாலதான் நீங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் வெளியே வந்துட்டு இருக்கீங்க. அப்படி எலெக்ஷன் டைம்ல மட்டும் நீங்க வெளில வரீங்கன்னா நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு எலெக்ஷன்லயும் உங்களுக்கு வேலை இருக்காது. சோ நீங்க ஸ்டெடியா வீக் ஆகிட்டே இருக்கீங்க. அது போக சிறிய கட்சிகள் எல்லாமே வீக் ஆயிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். விசிகேவா இருக்கலாம், விசிகே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆயிருக்காங்க. எம்டிஎம்கே ரொம்ப 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 வீக் ஆயிட்டாங்க. இப்படி எல்லா கட்சிகளும் வீக் ஆயிருக்காங்க. பிஎம்கே சொல்லவே வேண்டாம், உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. டிஎம்டிகே ஒரு காலத்துல அவங்க இருந்த ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, திராவிடியன் ஈகோ சிஸ்டமே சுருங்கிடுச்சுன்னு காட்டுது. நான் நேத்தே சொன்னதுதான், ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த திராவிடியன் ஈகோ சிஸ்டம் விரியுது. அப்படியே ஃபர்ஸ்ட் திமுக, அதுக்கப்புறம் புதுசா இன்னொரு கட்சி உருவாகுது அதிமுக, அதுக்கப்புறம் நிறைய சிறிய சிறிய திராவிட கட்சிகள் நிறைய உருவாகுது. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கலாம், இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், அந்த கட்சிகள்லாம் ஏறக்குறைய திமுக சார்பு திராவிடம் சார்ந்த கட்சிகளா மாறுறாங்க. இவங்களோட நல்லா ஜெல்லாகி போறாங்க. ஸோ அது வந்து திராவிடத்தோட வளர்ச்சி. அந்த ஃபேஸ் ஒரு 2010 வரைக்கும் திராவிடம் நல்லா வளருது. இன்னைக்கு சுருங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். ஸோ இப்ப நடுவுல 2 பவர்ஃபுல்லான கட்சிகள், அதிமுக திமுக, 2 பவர்ஃபுல் திராவிடன் பார்ட்டிஸ். பெரிஃபரி கோர் வந்து 2 திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகள். பெரிஃபரியில சுத்தி சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க. எப்பவுமே ஒரு சிஸ்டம் உடையும் போது ஃபர்ஸ்ட் பெரிஃபரி தான் காணாம போகும். ஸோ இப்போ இந்த பெரிஃபரி பார்த்தீங்கன்னா வீக் ஆயிருச்சு. பெரிஃபரி வீக் ஆகும்போது ஒரு மொனோபோலி கிரியேட் ஆகுது. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. ஏன்னா பெரிஃபரியில் கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே உள்ள போயிருவாங்கல்ல. பெரிஃபரியோட கண்ட்ரோல் வந்து இப்போ இங்கே போயிருச்சு. எம்டிஎம்கேவை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது, விசிகேவை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிடியன் ஈகோ சிஸ்டம்ல அந்த மற்ற கட்சிகள், அந்த பஃபர் இருக்கு பாருங்க, மெயின் திராவிடியன் பார்ட்டி சுத்தி ஒரு பஃபர் இருக்கு பாருங்க, அந்த பஃபர் வீக் ஆகிட்டே இருக்கு. அது போக இன்னொரு சைட்ல பிஜேபி மாதிரியான கட்சி வளருது, என்டிகே மாதிரியான கட்சியும் வளருது. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அரசியல் மாற்றத்துக்கான கூறுகள் இப்பயே தெரிய ஆரம்பிக்கும். 26க்கு அப்புறம் நிறைய கட்சிகள் காணாம போயிடும். கண்டிப்பா என்னோட நம்பிக்கை தான். இப்பவே காணாம போயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இவங்களெல்லாம் உயிர் கொடுத்து வச்சிருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு? கூட்டணி தான். அப்ப கூட்டணி இருக்குன்னா அந்த கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற இமேஜ் நீங்க மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அப்ப ரைட், இந்த கட்சிகளுக்கு ஒன்றும் இல்லைனாலும் ரைட் ஆக்சிஜனை மாட்டி இல்ல இந்த கட்சிகள்லாம் இருக்காங்கன்ற இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக நினைச்சாங்கன்னா இந்த கட்சிகள் சீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் ரைட், திமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன? கூட்டணி பலமா இருக்குன்ற நரேட்டிவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கூட்டணி பலமா இருக்குன்னா கூட்டணி கட்சிகளும் பலமா இருக்கு அப்படின்ற அந்த இமேஜும் மெயின்டைன் பண்ணணும் நீங்க.
கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்ற இமேஜையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்ஸ்லாம் கொடுத்து அவங்கள வச்சிருக்காங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கோ காங்கிரஸ்க்கோ இவ்வளோ சீட்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஸ்ட்ரென்த்லாம் இல்லை. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த சீட் கொடுக்கணும் அவசியமே இல்லை. எது கொடுக்கணும்? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கா என்ன? இப்ப இல்லையே. பட் இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் அவங்க எல்லாம் சேரும்போது ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்குன்ற நரேட்டிவ் பில்ட் ஆகுது. ஸோ அதனால அந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.